ஆசீர்வதித்தே. நல்ல செய்திகளை எல்லாம் கேட்க கிருபை செய்தீரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை ஒரு மனதோடு ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த இடத்துல எங்களை கூடி வர செய்தீரே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நீர் போஷித்த விதங்களுக்காக நன்றி, 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 நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க இந்த இடத்திலே கூடி வர செய்த தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம், ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியா இருக்கிறபடியால் அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் செங்கடலை பிளந்தவரே உம்மை துதிக்கிறோம். யோர்தானை ஆண்டவரே அப்பா பின்னிட்டு திரும்ப செய்தவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி எல்லாரும் கண்களை மூடி உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர், உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவர், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை பாட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அதற்கு நீர் தந்த பாக்கியத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களையும் நீர் உம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உணர்ந்தவர்களாய் எங்களையும் உம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டீரே, அதற்காக நன்றி. ரட்சிப்பை தந்தீரே, அதற்காக நன்றி. எங்களை ஆண்டவரே உங்க பிள்ளையாய் சேர்த்து கொள்ள ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் மனித கோலம் எடுத்து இந்த பூமியிலே வந்து அடிக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் இங்கு இறங்குவதற்காக நன்றி. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த ஆண்டவரே அருமையான காலை வேளையிலும் எங்களை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, துதிக்க கூடி வர செய்தீரே, அதற்காக நன்றி. உம்மை பாட, உம்மை உயர்த்த நாங்கள் ஆண்டவரே ஒரு தகுதியும் இல்லாதவர்கள். எங்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே நிறுத்தினீரே, அதற்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியாய் வர முடியாமல் வீட்டிலே கஷ்டப்படுகிறவர்களை நினைக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா இதுக்கு பின்னாடி உழைக்கிற ஆண்டவரே மியூசிக் டீம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கரத்துல தருகிறோம். அவர்களை பிரசன்னத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஆண்டவரே இந்த இடத்திலே இறங்கும்படியாய் உங்களுடைய பிரசன்னத்தை நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் உங்களுடைய கரம் கூட இருக்கிற தயவுக்காக நன்றி. உங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுகிற தயவுக்காக நன்றி. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஆறுதல் பெற்றவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம். இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான பகுதியை உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோர்ந்து அப்படியே மலையில குளிர்ந்து அப்படியே இருந்த மாதிரி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, உற்சாகமாக அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நம்மை நடத்தின தேவன், குறையில்லாமல் நடத்தின தேவன் இன்னும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் தண்ணீரை போன்ற பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில, யோர்தானை போன்ற பிரச்சனை, கடலை போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வந்த போதும் ஒரு குறையில்லாமல் நம்மை இம்மட்டும் நடத்தினவர், இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து நாளில் அவர் அனுகூலமான துணையாய் இருந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துகள்
நாம் கண்டபோதும் ஒன்றிலும் நாம் விழுந்து விடாதபடி அவருடைய கரத்தால் நம்மை தாங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்து நாளில் கர்த்தர் என்னை தாங்கினார், ஆபத்து நாளில் எத்தனை கர்த்தர் நம்மை தாங்கினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆபத்து நாளில் அவர் நம்மை தாங்கினார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் விசுவாசம் உள்ளவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உணர்ந்தவர்களாக இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி உணர்ந்தவர்களாம் நாம் எல்லாரும் பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரங்களை தட்டி ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம், உம்பலத்தார் தண்ணீரை கடந்தோம், சோதனை ஜெயித்தோம், மதிலை தாண்டினோம், உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உணர்ந்தவர்களாக ஆபத்து நாளில் அனுகூலமான துணையானாரே. எத்தனையோ ஆபத்துகளை நம் வாழ்க்கையிலே சந்தித்த போதும் அவர் நமக்கு அனுகூலமாய் இருந்தாரே, பக்கபலமாய் இருந்தாரே. அதை நினைத்து நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கினி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா.
கிருபைகள் தந்து, எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிருபை தந்து, நமக்கு ஊழியம் தந்து, வேலையை தந்து ஆசீர்வதித்தவர். மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலே, மனிதரால் ஒதுக்கப்பட்ட நேரத்திலே, இவன் பலன் இல்லாதவன், இவன் டேலண்ட் இல்லாதவன் ஒதுக்கின நேரம் ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமந்து அபிஷேகத்தை தந்து, தைரியத்தை தந்து, வேலை செய்ய பலன் தந்தாரே, அவருக்காக ஓட பலன் தந்தாரே. நன்றி. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தந்தீரே நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையில நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் சோதனையானாலும் நல்ல சூழ்நிலையானாலும் கர்த்தர் நடத்தின பாதை எல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கல, யாரும் கை தூக்கி சொல்லவே இல்லை, அமைதி. நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் செய்தது எல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. நஷ்டமானாலும் நேட்டமானாலும் அது கஷ்டமானாலும் எந்த சூழ்நிலையும் அவர் நடத்துகிற பாதை நன்மை என்று சொல்றவங்க மட்டும், ஆண்டவரே இம்மட்டும் நீர் நடத்தின பாதை நன்மை ஆண்டவரே, நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீர் அப்படின்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லாம கரங்களை உயர்த்தி, நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீங்க ஆண்டவரே, நீர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டீங்க, நீர் நடத்துகிற பாதை எல்லாம் நன்மையான பாதை. ஒருவேளை நாம் நடந்து போறோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கலாம், பட் அவர் நடத்துகிற பாதை நன்மையான பாதை. ஒரு நாள் ஒரு பெற்ற பிள்ளைய ஒரு தகப்பனோ தாயோ தீமையான பாதையில் நடத்தவே மாட்டாங்க. அந்த பிள்ளை கஷ்டப்படணும்னு ஒரு நாள் அந்த தாய் தகப்பன் நினைக்கவே மாட்டாங்க. தாயும் தகப்பனை விட மேலான தகப்பன் அவர். நாம் பெற்ற தாயும் தகப்பனை விட அவர் மேலானவர். அவர் நடத்துகிற பாதை ஒருபோதும் தீமையா இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியமா இருந்தாலும் சரி, இனி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியமா இருந்தாலும் சரி, அது நன்மையா இருக்கும், அது நன்மையா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அவர் நன்மையே செய்வார் என்று சொல்லி அவருடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நீ நன்மை செய்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நன்மையாய் நடத்துவார். அதை நினைத்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நினைத்து அதை பாடலாம். உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நன்றி நன்றி
எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே சிலுவைதனை அனுமதித்தி நன்றி சிந்தைதனை மாற்றி நீ நன்றி சிலுவைதனை அனுமதித்தி நன்றி சிந்தைதனை மாற்றி நீ நன்றி கஷ்டங்களை அனுமதித்தார் வியாதியை அனுமதித்தார் அதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே கடந்து சென்ற பாதையிலே பிரச்சனைகள் இருந்தது அதற்காக நன்றி நீர் நடத்திய பாதைகளுக்காக நன்றி நீர் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் அதற்காக நன்றி 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 ஆண்டவரே இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர் உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என் கிருபை உனக்கு போதும் என்றி பலவீனத்திலே பலன் என்றி என் கிருபை உனக்கு போதும் என்றி உணர்ந்தவர்களாய் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொன்ன தேவன் எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே தாங்கிடும் பலம் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி தாங்கிடும் பலம் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே விசுவாசப்புடமிட்டி நன்றி பொன்னாக விளங்க செய்தி நன்றி விசுவாசப்புடமிட்டி நன்றி பொன்னாக விளங்க செய்தி
நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கசப்புகளை மாற்றிவிட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டி நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அவருடைய கிருபை நாம் நடந்த பாதையில் எல்லாம் நம்மோடு கூட இருந்தது. ஒருபோதும் அவர் ஆபத்தை கண்டு ஆண்டவர் ஒளித்து போன தெய்வம் அல்ல. நம்முடைய ஆபத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி ஆற்றி அவருடைய கிருபையை தந்து அந்த ஆபத்திலிருந்து நாம் வெளிவர உதவி செய்த தேவன் அவர். எவ்வளவு நல்ல தேவன். நாம் படுகிற பாடுகள் கஷ்டங்கள் கொஞ்ச காலம்தான். ஒரு நாளும் அவர் அதை திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை தாங்கி ஏந்தி அவர் பாதுகாக்கிற நல்ல தகப்பன் அவர். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று உற்சாகத்தோடு இந்த பாடலை எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் உற்சாகத்தோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நாம் விசுவாசத்தோடு பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிரச்சனையை மாற்ற வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் படுகிற பிரச்சனைகள் மாற ஒரு நிமிடம் போதும் அப்பா. நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே காற்றும் கடலும் கீழ்ப்படியுமே. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் இறையாதே அமைதலாய் இரு என்று அவர் கட்டளையிட்ட போது அந்த காற்றும் கடலும் அமைதலாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுபோல் நாம் பிரச்சனைகளுக்கு அவர் கட்டளையிடும் போது அந்த பிரச்சனைகள் மாற வல்லமுள்ளதா இருக்கிறது. மாற அது அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த
இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும்
நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உணர்ந்தவர்களாய் எந்தன் பலவீன நேரத்திலே ஆண்டவரே பலம் தந்தீரே. வியாதிப்பட்ட நேரத்திலே தூக்கி சுமந்தீரே. ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல என்னை தூக்கி சுமந்தீரே ஆண்டவரே. ஒரு தாய் என்னை தேற்றுவது போல என் அருகில் இருந்து என்னை தேற்றினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே என்று உணர்ந்தவர்களாய் உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களை உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம், என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பாடுவேன் ஆண்டவரே, உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆண்டவரே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை தாங்கிய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்பா அந்த இடத்துல இறங்கி இருக்கிற தயவுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தொடுகிற தயவுக்காக நன்றி. வந்த வண்ணமாய் அல்ல, ஆசீர்வாதம் பெற்றவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், சமாதானம் பெற்றவர்களாய், என்ன தேவைகளோடு வந்தார்களோ ஆண்டவரே அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டவர்களாய் சந்தோஷத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல நீர் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே அப்பா. நாங்கள் மனிதரை பார்க்க அல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க ஒரு மனதோடு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே முகங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, பிரச்சனைகளை மாற்றுவீராக. உம்முடைய திருக்கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியாக சங்கீத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மாறி மாறி நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136, 136வது சங்கீதம். வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம் 2 வசனங்களை. மாம்ச தேகமுள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செழிதங்கில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செழிதங்கில்
தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். 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 பலரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையின் ஒளியாய். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் இன்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் நம்மை இன்னும் நடத்துவார். அடுத்தபடியாக நம்ம ஆராதனைக்காக தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் எல்லாரும் அமரலாம், உட்காரலாம். தங்கி இருக்க நேரம் அவர் தனிமையா தான் இருந்தாரு. ஆனா உதவியா இருந்தது அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே, அந்த தேவன் மட்டுமே உதவியா இருந்தார். அதுபோல நம்முடைய சிச்சுவேஷன் ஒருவேளை தனிமையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். ஆண்டவரே யாராவது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா, வேலை தேடிட்டு இருக்கலாம். ஆண்டவரே யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்களா. ஆனா நீங்க உண்மையிலே விசுவாசிச்சா யாருக்கு ரெஃபரன்ஸும் இல்லாம கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையோ, நீங்க என்ன தேவையோடு இருக்கீங்களோ அந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். யாருக்கிட்ட பேசணுமோ அவர்கிட்ட ஆண்டவரால் பேச முடியும். அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் அதிகாரி, பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு. இந்த உலகத்தை ஆளுகிற தேவன். ராஜாக்களின் ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது, பிரபுக்களின் ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது. அவர் அதை எந்த ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும், அணு கூட அவர் அறியாமல் அசையாது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நான் நிறைய பேச விரும்பலை, அங்கே இருக்காங்க மெசேஜ் கொடுக்கறதுக்கு. 10வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, 5வது வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு வசனமும், இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் நேரம் புது புது சத்தியங்கள் அதிலிருந்து நம்ம பார்க்கலாம். வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 5வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நீங்கள் வானத்தை பாருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும். பாருங்க, மேகம் ஒன்று போல் இருக்கிறது இல்லை, சில நேரங்களில் வித்தியாசமான கலரில் இருக்குது, சில நேரங்களில் அப்படியே டிஃப்ரெண்ட். பார்த்தா ஒவ்வொரு இடமும், இப்போ கிரைஸ்டர்ச்சில் ஒரு கலரில் இருக்குது, நாங்கள் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு கலரில் இருக்குது. ஒவ்வொரு வித்தியாசமாக ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஏன் அப்படி படைச்சிருக்காரு? ஆண்டவருக்கு பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த,
ஆண்டவருக்கு பிள்ளை எப்போவுமே ஒரே சிச்சுவேஷனில் இருக்கக்கூடாது. நம்ம டிஃப்ரெண்ட், நம்ம ரூமை கூட நம்ம அழகுபடுத்துகிறோம். எதுக்காக? நம்ம மனசு ஒரு ப்ளசண்ட், ஒரு நல்ல ஒரு மனசு நமக்கு வேணும், நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி தான் நம்ம ரூமை கூட நம்ம டெக்கரேட் பண்ணுறோம், அழகுபடுத்துகிறோம். பட் அதை விட ஞானமுள்ள தேவன் நம்ம வெளியே வந்தாலே அந்த வானத்தை பார்த்தா எவ்வளவு சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்குது. அந்த சூரியன் உதிச்சு வாரதை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. காலையில் சூரியன், நைட்டு ஒளி தரதுக்கு நிலவை படைச்சிருக்காரு ஆண்டவர். அந்த வசனங்களை நான் அந்த வசனங்களை வாசிக்கலை. அவர் காலையிலையும் மாலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு இருட்டை உண்டாக்குனாராம் ஆண்டவர். உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு, சூடை கொடுக்கறதுக்கு சூரியனை உண்டு பண்ணாராம். அவருடைய கிருபை பெரியது. அவர் நம்ம மனுஷனாக நம்மளை உருவாக்கி, மனுஷனை சொந்த சாயலாக உண்டு பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாளும் நான் முன்னாடி சொன்ன போல் பெற்றோர் பிள்ளைகள் வருத்தமாக இருக்கிறத நினைக்கவே மாட்டாங்க, வருத்தமாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதை விட மேலான தகப்பன் ஒரு நாளும் நீங்களும் நானும் வருத்தப்படணும், கஷ்டப்படணும், வியாதிப்படணும், இவன் ஒழுங்காக இருக்கக்கூடாதுன்னு அந்த தகப்பன் நினைக்கவே மாட்டார். அவருடைய கிருபை எப்போது நம்முடைய சூழ்நிலைகளிலே, நாம் போகிற பாதைகளிலே இருக்கும். ஒரு நாளும் அது நம்மை விட்டு ஒளிந்து ஓடுகிற கிருபை அல்ல, ஒளிந்து ஓடுகிற தெய்வம் அல்ல அவர். அடுத்தது 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எகிப்தியரின் தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனம் வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எகிப்தியருக்க முதல் பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் அழிச்சிட்டார். முதல் பிள்ளைங்க எல்லாரையும் அழிச்சிட்டார். எகிப்தில் 10 வாதைகள் 10 வாதையை அனுமதித்த பிறகும் பார்வோனுக்கு மனசு இளகி போகவே இல்லை. பார்வோன் அவன் விடமாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடமாட்டேன் அப்படி தான் அவன் பிடிவாதமாக இருந்தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் எகிப்தின் தலைச்சன்களை அடித்தாரோ அன்னைக்கு அவனுக்கு மனசு, இனி இந்த தெய்வத்துக்கு கூட நம்ம போராட முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல்களை ஓட விரட்டினா, நீங்கள் போயிருங்க, வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி, ஆண்டவரே என்ன செய்வேன் ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர, எப்படி நான் அந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணுவேன், இந்த இப்படி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கே, என் பிள்ளைக்கு பிரச்சனை இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் எதை நினச்சி நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ ஆண்டவருக்கு தெரியும். பார்வோனுடைய மனதை இளக பண்ணின, பார்வோனுடைய மனதை சோர்ந்து போக பண்ணின தேவன் நம்மோடு ஜீவிக்கிறார். என்ன செய்தா உங்க காரியம் சரியாகுமோ அந்த தகப்பனுக்கு தெரியும். அந்த தகப்பன் அதை அறிந்து காரியங்களை செயல்படுத்துகிறவர் அவர். அந்த வசனத்தை வாசிக்கிற நேரம் அதுக்கு பின்னாடி பல சத்தியங்கள் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டில் தங்கி இருக்கோம், நம்ம வீட்டை சுத்தி பிள்ளைங்க எல்லாம் இறந்து கிடக்குறாங்க, எப்படி இருக்கும்? நம்ம வீட்டை சுத்தி எல்லா வீட்லயும் ஒவ்வொரு சாவு, ஒவ்வொரு ஆட்கள் இறந்துருக்காங்க, எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினார். நார்மலாகவே அடுத்த 11வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கேன்னா, அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த 11வது வசனத்தில் இந்த சிச்சுவேஷனில் தான் 10வது வசனத்தில் எகிப்தியரின் தலைச்சன்களை அடித்தவரை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. 11வது வசனத்தில் அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இறங்கி வந்து எந்த காரியத்தையும் செய்ய அவர் தயாராக இருப்பார் எப்பவுமே. அந்த வசனத்தில் வாசிக்கிறது அதான். தலைச்சன்களை அடித்தது வருத்தமான காரியம்தான். ஆனால் ஆண்டவருக்கு பிள்ளைக்கு விரோதமாக ஒரு காரியம் இருந்துன்னா, ஒரு தகப்பன் எப்படி இறங்கி போய் அந்த பிள்ளையை தூக்குவானோ அதே போல் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வந்து தூக்கி அணைத்து முத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதுபோல அடுத்த காரியம், பலத்த கையினாலும் ஓங்கிய 12வது வசனம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையிலே நம்ம பார்த்தோன்னா நம்ம சூழ்நிலைகள் சாதா நம்ம கையை தான் நம்ம யோசிப்போம். ஓ, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு பிரச்சனை, உடனே நம்ம தேடுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாராவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா, நம்ம என்ன பண்ண முடியும், நான் அதை தான் பண்ணுவேன். என்ன யார்கிட்டையுமே சொல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன முடியும், நம்ம எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் உண்மையிலே பலத்த கரம்,
அந்த வசனத்தில் எழுதியிருக்கு, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பலத்த கரங்களை உடையவர். அவருடைய கை கடல் மணலை மரக்காலால் அளக்கிற கையா. கடல் மணலை நம்ம ஒரு மனுஷனாலும் அளக்க முடியாது. வசனத்தில் எழுதியிருக்கு, அவருடைய கை மரக்காலால் கடல் மணலை அளக்கிற கை அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்தது 13வது வசனம், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது பெரிய அற்புதம் தான். ஆனால் ஒரு சமுத்திரம் பிளந்திருக்க நேரம் யாரும் அதில் நடந்து ஈஸியாக போக முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஊரில் குளம் ஆறெல்லாம் வத்தி இருக்க நேரம் அந்த குளம் ஆறு எப்படி இருக்கும், சேறு சகதி, அந்த மனுஷன் நடந்து போக முடியாது. ஒருவேளை நாமளும் நியூசிலாந்துக்கெல்லாம் வர நேரம் பல ப்ராசஸ், பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது. அதை நினச்சி நம்ம பயந்தோம், இறங்க முடியுமா, காசு செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், இது மாதிரி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில். ஒரு வீடை வாங்க போனால் இது மார்ட்கேஜ் நம்ம அடைக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையில் இந்த காரியத்தை அச்சீவ் பண்ணிடுவோமா, எப்படியெல்லாமோ பல காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் அந்த சிவந்த சமுத்திரத்தில் இம்மீடியட்டாக அந்த கடல் பிளந்து வழி விட்ட நேரம் இறங்கி போனோன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தைரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது தேவாதி தேவனாகிய கர்த்தர். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னாடி ஒருவேளை பாதைகள் திறந்துருக்கலாம், அங்கே போகலாம். பட் அந்த தைரியம் யார் தரணும்? ஆண்டவர் தான் தர முடியும். நம்ம வாழ்க்கையிலே அந்த தைரியத்தை தந்து நடத்துவார். கடைசியாக நான் 15வது வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனை அங்கே வச்சு தலைச்சன்களை அடித்தார். ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனை உடல்ல, அவனுக்கு முடியலை. இஸ்ரவேல் ஜனங்களை பின்ன தொடர்ந்து வாரான், எப்படியாவது இவங்களை பிடிச்சிடணும், எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சத்ரு, நமக்கு விரோதமான பிரச்சனைகள், ஒருவேளை நம்ம முடிஞ்சிட்டுன்னு நினைப்போம், ஓ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, பின்ன வரோம். ஐயோ, பின்னாடி பார்த்தா பார்வோனும் அவனுக்கு படைகளும், முன்னாடி பார்த்தா அந்த கொஞ்சமான இஸ்ரவேல் ஜனங்கள், ஆயுதங்கள் இல்லை, குதிரை வீரர்கள் இல்லை, படைகள் இல்லை, ஒன்றும் இல்லை. முன்னாடி மோசே மட்டும் இந்த கோலை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பாவப்பட்ட ஜனங்களை இன்னும் விரட்டி எப்படியாவது முடிச்சிடலாம், எப்படியாவது கொன்னுடலாம், எப்படியாவது இதோட அழிச்சிடலாம். பட் யாருக்கு விரோதமாக அவன் மோதுனா அப்படின்னு தெரியாமல் பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். அந்த வசனத்தில் எழுதியிருக்கு, அந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றுவார். அவர் விடுதலை தந்தால் முற்றிலும் விடுதலை, அவர் விடுதலை தந்தா முற்றிலுமாய் மாறும். எந்த பிரச்சனைக்காக, எந்த சூழ்நிலைக்காக சோர்ந்து போய் வருத்தப்பட்டு, ஆண்டவரே என்ன நடக்குமோ, என் பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை துரத்திக்கிட்டே வருதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோர்ந்து இருக்கீங்களா? கர்த்தர் அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை தருவார். விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த 136வது சங்கீதத்தை நீங்க மறக்கவே கூடாது. அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில, எந்த ஆழத்துல, எந்த பிரச்சனையில போனாலும் அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து வரும். பார்வோனை போன்ற சூழ்நிலைகள் கடலிலே அழிக்கப்படும். அவர் பார்வோனை அழித்தது போல உங்களுக்கு பின்னாக வருகிற பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். அவர் கிருபை எந்நாளும் உங்களோடு கூட இருக்கும், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த சங்கீத பகுதியின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் மெசேஜ் பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். நம்முடைய இந்த நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருக்காக பயன்படுகிற, ஊழியம் செய்கிற, பல ஆண்டுகளாக நம்ம இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக வேலை பார்த்து இப்போவும் ஆண்டவருக்காக கிடைக்க சிச்சுவேஷனில் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற உற்சாகமாய் இருக்கிற நம்ம அன்பு அங்கிள் ரஃபேல் அங்கிள் மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்களை அன்போடு கூட எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். தெய்வநாமத்திற்கு மகத்துவம் உண்டாகுவதாக. என்று உங்கள் மத்தியிலே நிற்பதற்க வண்ணம் எல்லாம் கிருபையுள்ள அந்த ஆண்டவர் எனக்கும் ஒரு அவசரம் தந்தமைக்காக நான் தெய்வத்தை துதிக்கிறேன். என்னுடைய வாக்குகள் ஒருவேளை மலையாளம் கலந்ததாக இருக்கும். அதற்கான காரணம், நான் 73 தான் என்னுடைய SSLC படினத்தை முடித்தேன். அதற்கு பிறகு
தமிழினுடைய உபயோகம் என்பது மிக சுருங்கிய ஏரியாக்களில் மட்டும்தான் இருந்தது. அதற்காக நான் பேசும் தமிழ் உங்களுக்கு புரியாது என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் தெய்வ வசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது மட்டும் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். இன்று உங்கள் மத்தியிலே இந்த குளோபினுடைய ஏற்றம் கடைசி அல்லது அந்த அற்றத்தில் இருக்கின்ற இந்த நாட்டிலே வந்து உங்கள் முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கும் கிருபை செய்தார். அவருடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவரை ஸ்துதிக்கிறேன். என்று நாம் வாசித்த அந்த சங்கீர்த்தனத்திலே தேவனுடைய கிரியைகள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வாறு அற்புதமாக இருந்தது என்று நாம் வாசித்தோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவ்வண்ணமாக பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் இவ்வுலகத்தில் நிற்கும் பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் திரும்பி பார்க்க வேண்டியதாக உள்ளது. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்றியுள்ள ஒரு மனது அது தேவன் நம்ம எல்லாருக்கும் நல்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வசனத்திற்காக ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அத்தியாயம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. Hebrews chapter 3 verses 1 to 6. தமிழில் வாசிக்கணும். பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டதாய அந்த வசனங்களை தெய்வம் நமக்கு தந்தமைக்காக தெய்வத்தை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். இந்த வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது therefore holy brethren partakers of the heavenly calling சொர்க்கிய விழி, மலையாளத்தில் நாம் சொல்லும் பொழுது சொர்க்கத்தின் அழைப்பு, அந்த அழைப்பு அதனுடைய பங்கு உள்ளவர்களாக நம்மை அவர் காண்கிறார். நாம் அதற்கு யோகியமானவர்களா என்று நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் நாம் நேர்மை உள்ளவர்களாக நடந்து வரவில்லை. பல சமயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தினுடைய போக்கிலே போய் வீழ்ந்து இந்த சகதியிலும் மண்ணிலும் அந்த சாத்தானுடைய தந்திரங்களில் அகப்பட்டு நாம் வீழ்ந்து போகும்பொழுது எல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம் நம்ம முன்பாக இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது அந்த சொர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அழைக்கப்பட்டவர்கள் எவ்வண்ணமாக தேவனுடைய முன்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பம். அதைத்தான் அதற்கு முன்பாக நாம் வாசிக்கும் போது கேட்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஃபெய்த்ஃபுல் அல்லாது விசுவாசம் உள்ளவர்களாக ஒரு ஜீவிதம் நயிப்பவர்களாக நடத்துபவர்களாக இருக்க வேண்டும். மோசே, உதாரணத்திற்காக மோசே குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஆணையவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் முன்பாக விசுவாசத்தோடு கூடி தொடக்கம் முதல் இறுதி வரை விசுவாசராக இருந்தார். அதற்கான காரணம் அவர் அந்த சொர்க்கிய அல்லது அந்த சொர்க்கத்தினுடைய அழைப்பிற்கு அவர் தம்மை தாமே சமர்ப்பித்தார். மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவரை லோக ஸ்தாபனத்திற்கு முன்பே தேவன் கண்டிருந்தார்.
அந்த காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது? இஸ்ரேல் ஜனத்தினுடைய அந்த ஹெப்ருவில் குடும்பத்தில் பிறக்கின்றதான எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? நைல் நதியிலே கொண்டு போய் ஆற்றிலே ஒழுக்கிவிட வேண்டும். இது பரமனுடைய ஆர்டர். அந்த காலகட்டத்திலே ராஜாவினுடைய ஒரு கமாண்ட் அல்லது ஆர்டர் என்பது அந்த தன்னுடைய ராஜ்யத்திலே இருக்கின்ற எல்லாவரும் 100% அல்லது 100% அது நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய கண்கள் மோசையினுடைய ஜனனத்தின் முன்பே அந்த குடும்பத்தின் மீது இருந்தது. தேவன் மோசையை கண்டிருந்தார். இன்று நாம் ஒவ்வொருவரும் இங்கு தேவன் முன்பாக அல்லது இந்த கூட்டத்திலே வந்து இருக்கும்போது தேவன் நம்மை முன்னமே கண்டிருந்தார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் மோசையை கண்டார். அவரை அந்த குடும்பத்திலே there was no chance, அதாவது மோசைக்கு உயிரோடு இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமோ அல்லது அவசரமோ அந்த நாளில் இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நேரிடுகின்றதான எந்த துன்பத்திலும், கஷ்டத்திலும், பிரதிகூலமான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசைக்கு ஜீவனோடு தான் இந்த உலகத்திலே வரும்பொழுதே அடுத்த நிமிடத்தில் என்ன நடக்கும், அந்த குழந்தை எப்பொழுதே நைல் நதியிலே கொண்டு போய் போடப்படும் என்று அவருடைய பெற்றோர்கள் மிகவும் கடினமான நிலையில் அல்ல மிகவும் துக்கத்தோடு கூடி இருக்கிறதான அந்த வேளையிலும் தேவன் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தார் அல்லது அந்த குழந்தையை தேர்ந்தெடுத்தார். அந்த தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பே தேவன் நம்மை கண்டார். இதில் நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? He has seen us before in the womb of our mother. நாம் உருவாகுவதற்கு முன்பே அவர் நம்மை கண்டார். அதற்கு ஒரு உத்தேசம் இருக்கிறது. மோசையை தெய்வம் கண்டதற்கான உத்தேசம் அடிமைத்தத்தில், அதாவது இஸ்ரேலில் கஷ்டப்படுகின்றதாய அந்த ஜனத்தினுடைய சப்தத்தை தேவன் கேட்டார். இன்றும் நம்முடைய சப்தம் அது உண்மையான ஒரு நம்முடைய ஹிருதயங்களில் இருந்து வருகின்ற சப்தமாயிருந்தால் தெய்வம் கண்டிப்பாக அந்த சத்தத்தை கேட்பார். There is a deliverance for that. ஆனால் அது நம்முடைய ஹிருதயங்கள், நம்முடைய உள்ளங்களில் இருந்து வருகின்ற ஆழங்களில் இருந்து வருகின்ற சப்தமாக இருக்க வேண்டும். அதற்காக தேவன் பலரையும் கண்டிருக்கிறார். இன்று நாம் இங்கு முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாவரும் தேவனுடைய சந்நிதியிலே அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டதற்கான ஒரு உத்தேசம் அல்லது லட்சியம், தேவன் நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களா? நாம் அதற்கு விசுவாசம் உள்ளவர்களா? இங்கு நாம் வசனத்திலே வாழ்க்கிறோம். He was faithful. Moses was faithful. மோசஸ் தன்னுடைய ஜீவிதத்திலே நாம் பார்க்கும்போது சுக சௌகரியங்களோடு வாழக்கூடிய எல்லா செட்டப் அல்லங்கில் சந்தர்ப்பங்களும் சாகச்சரியங்களும் எல்லாம் அவருக்கு நல்ல சுகமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இருந்தார். தன்னுடைய 40 மோசே 120 காலம் வாழ்ந்தார். அதில் 40 வருஷ காலம் அவருடைய ஜீவிதத்தில் அவருடைய இந்த லோகம் சம்பந்தமாக அல்லது இந்த உலகத்தின் பிரகாரமான ஒரு வாழ்க்கையிலே தான் உலக பிரகாரமான ஞானத்தையும் நல்ல ஒரு பேலஸில் வளர்த்தப்பட்டார். தெய்வம் அவர் எவ்வளவு அந்த அந்த இப்போ தேவனுக்கு அந்த மோசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் எங்கேயாவது வேற இடத்துல வேணாலும் கொண்டு போய் ஒரு சின்ன வீட்டில் அவரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு இந்த உலகத்திலும் ஏற்றமும் மகத்துவமானது, நல்ல பதவிகள், நல்ல ஸ்தானமானத்தோடு கூடி இருக்கின்ற அந்த ஸ்தலம் வரைக்கும் உயர்த்துவராக இருக்கிறார். மோசேக்கு தன்னுடைய ஜீவிதத்திலே மோசேயை தெய்வன் தேர்ந்து கொண்டதுடைய அந்த உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதற்கான அனுகூலமான சாகச்சரியங்களை நமக்கு உருவாக்கி தருகிறார். மோசைக்கு ஒரு பேலஸில் கொண்டு போவதுக்கான காரணம் என்ன? நாளைக்கு ஒரு 30 லட்சம் பேரை என்ன செய்யணும்? மோசே நடத்தி கொண்டு போக வேண்டும் வரும். அதற்கு உண்மையுள்ள, சத்தியமுள்ள, விசுவாசமுள்ள ஒரு தலைவன் அல்லது ஒரு லீடர் தேவனுக்கு தேவையாக இருக்கிறது. அதில் யார் அதற்காக முன் வருவார்கள்? நம்மிலிருந்து யாராவது தான் முன்னில் வர வேண்டும். அப்ப நம்மை தேவன் தேர்ந்தெடுக்கிறது என்றது
தன்னுடைய ராஜ்யத்திற்கு தம்முடைய விசுவாசத்தில் வந்து விசுவாசம் உள்ள ஒரு ஊழியனாக தன்னுடைய ராஜ்யத்திற்கு வேண்டி பிரயோஜனப்படக்கூடிய ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும், நாம் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவரையும் குறித்து தேவனுடைய விருப்பம் அதுதான். இந்த உலகத்திலே நமக்கு தேவையானதெல்லாம் தருவதற்கு தேவன் சக்தியுள்ளவர். ஒருவேளை நம்முடைய தற்போதைய அந்த கஷ்டங்களோ அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகளோ நிறைவேறாத போகின்ற சமயத்திலே நாம் நிராசைப்படுகின்ற ஒரு அவசரத்திலே போகின்றோம். ஆனால் தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு he needs fraction of seconds. ஒரு நொடியின் நேரத்திற்குள் தேவன் நம்முடைய காரியங்களை செய்தர அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? நாம் விசுவாசம் உள்ளவராய் அவருடைய சந்நிதியிலே ஃபெய்த்ஃபுல் இருக்கக்கூடிய ஊழியர்களாக அல்லது அவருடைய மக்களாக நாம் மாற வேண்டும். மோசேயுடைய 40 வருஷ காலத்திலே அவர் அந்த பரவனுடைய அந்த கொட்டாரத்திலே அல்லது அந்த பேலஸிலே அவர் ஜீவிக்கும் போது இந்த லோகபரமான எல்லா இந்த வேர்ல்டில் அவருக்கு உன்னதமான ஒரு பதவி வகிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அந்த பேலஸில் அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு நாம் அதனுடைய பின்னாடி சிந்திக்கும் போது அவருடைய அம்மாவின் அல்லது அவருடைய தாயாருடைய பிரேயர் அதற்கு பின்னால் இருந்தது. அவரை நதியில் ஒழுக்கி விட்ட போதும் அவருடைய தாயார் நிராசைப்படவில்லை. காரணம் என்ன? அவர் தூரத்திலிருந்து நோக்கி கொண்டே இருந்தார், இதிலிருந்து ஏதாவது ஒரு அற்புதம் சம்பவிக்கும். நடந்ததா இல்லையா? நாம் தேவனுடைய சந்நிதியில் வரும்போது நமக்கு அற்புதங்களை குறித்துள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் மேல்தான் தேவன் தன்னுடைய காரியங்களை நம்முடைய ஜீவிதத்திலே செய்கிறார். எனவே நாம் இன்று 10-15,000 கிலோமீட்டர் நம்முடைய தேசத்திலிருந்து கடந்து வந்து வேறொரு தேசத்திலே நாம் வசிக்கும் போது நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் பல சமயங்களிலும் நிறைவேற போகும் பொழுது நாம் சிந்திக்கிறோம், ஐயோ நான் அங்கேருந்து வந்தேனே, எனக்கு ஒன்றும் ஆகலையே, அல்லது என்னுடைய முன்னாடி இருக்கிற ஃப்யூச்சர் என்ன ஆகும் என்று நாம் மனசில் கஷ்டப்பட்டு அல்லது துக்கத்தோடு கூடி நாம் இருக்கும் வேளையில் நமக்கு தெய்வ சந்நிதியிலே கடந்து செல்ல முடியுமா? மோசே இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தாயார் அந்த எதிர்பார்ப்புகளோடு அந்த நதியின் அந்த பக்கத்தில் நின்று கொண்டு அவனுக்கு வேண்டி பிரார்த்தித்து கொண்டார். தெய்வம் அவர்களுடைய அந்த மோசையை வளர்த்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த தாயாருடைய ஜீவிதத்திலே கொடுத்தார். இன்று தாயார்களாகிய நாம் அல்லது பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய தலைமுறைகளை அல்லது நம்முடைய வாரிசுகளை குறித்து பல நிலையில் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அவர்களை எல்லாம் தெய்வ சந்நிதியில் நமக்கு சமர்ப்பிக்க முடியுமா? தெய்வ சந்நிதியில் நாம் விஷயங்களை வைத்து சமர்ப்பித்து தெய்வ சந்நிதியில் அவர்களை சமர்ப்பிக்கும் பொழுது தேவன் அந்த விஷயங்களுக்கு பரிகாரம் அல்லது ரிப்ளை தருபவராக இருக்கிறார். மோசையுடைய ஜீவிதத்திலே 40 வருஷ காலம் சுக சௌகரியத்தோடு கூட நல்ல நிலையில் வளர்த்தப்பட்டார். ஆனால் தேவனுடைய உத்தேசம் அவர்கள் மனசில் இருந்தது. அதனால தான் என்ன செய்தாரு? ஈஜிப்தனை பார்த்தபோது அவன் என்ன செய்தாரு? ஒரு அடி அடித்தார். என்னாச்சு? செத்து போயிட்டான். அப்போ மோசஸே அது பேலஸ்லேயே இருந்தால் என்ன ஆகும்? தேவனுடைய உத்தேசம் நிறைவேறாது. தேவன் வழியை திறந்தார். என்ன செய்தார்? மோசைக்கு தேவனுக்காக பணியாற்றும்படி அவருடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை செய்தார். எனவே இஸ்ரேலினுக்கு எதிராக வந்த அந்த எகிப்தியனை என்ன செய்தார்? அடிக்கும்படி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை நல்கினார். அது அவருடைய ஜீவிதத்தில் என்ன ஆகி தீர்ந்தது? இட் வாஸ் a டேர்னிங் பாயிண்ட். தேவனுக்காக நாம் வேலை செய்ய தீர்மானங்கள் எடுக்கும்போது என்ன சம்பவிக்கிறது? ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை நஷ்டங்கள் வரலாம். மோசே தன்னுடைய ஜீவிதத்திலே சுகமாக ஜீவித்திருக்கலாம், அங்கிருந்து ஓட வேண்டி இருந்திருக்குமா? இல்லை. அதே மாதிரி தான் தேவனுக்காக நாம் ஏதாவது ஒரு சின்ன கடுகுமணி போல ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களும் நாம் எதிர்பார்த்ததற்கு விரோதமான நிலையில் உள்ள சந்தர்ப்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அதையெல்லாம் ஓவர் கம் செய்வதற்கு அல்லது அதனை எல்லாம் மறிகடக்குவதற்கு தேவன் நமக்கு கிருபையும் பலனும் சக்தியும் நல்குகிறார். அம்மாதிரியான தேவன் நம்முடைய தேவர். அவரில் நாம் விசுவசித்து அவரில் நாம் ஃபெய்த்ஃபுல், அதாவது அவர் நம்மிலிருந்து
எக்ஸ்பெக்ட் செய்கின்ற காரியங்களை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். மோசே அதற்காக துணிந்தார். அவருடைய ரிசல்ட் என்னாச்சு? பேலஸிலிருந்து ஓடி போக வேண்டியது. எங்கே போனார்? பேலஸ்லேருந்து இன்னொரு நல்ல பேலஸுக்கு போனாரா? இப்போ இங்கிலாந்து ராஜகுமாரன் போனார்னா எங்கேருந்து எடின்பர்க்லேருந்து வேற எங்கேயாவது போவார், பக்கிங்ஹாம் பேலஸில் போவார். ஆனால் இந்த மோசஸ் என்ன எங்கே போனார்? ஆடு மேய்க்க போனார். முடியுமா? தேவனுடைய அந்த வயலிலே அல்லது அவருடைய அந்த ஆட்சியிலே நாம் செல்லும்போது நம்முடைய உயர்ந்த பதவிகளையும் அல்லது இந்த உலகத்தினுடைய ஸ்தானமானங்களையும் விட்டு நமக்கு கிரவுண்ட் லெவலில் கீழே வர முடியுமா? வரணும். That is what is expected from us. தேவன் நம்மை அவருடைய சந்நிதியிலே ஏற்றவும் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு விரும்புகிறார். அவருடைய மோசே தன்னுடைய அந்த பிரதாபங்களையும் இந்த உலகத்திலிருந்து தான் பெற்ற ஞானத்தையும் வைத்துக்கொண்டு இஸ்ரேல் ஜனத்தை முன்போட்டு அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற தேவன் ஆகிரகிக்கவில்லை. எல்லா மகத்துவம் யாருக்கு வேண்டும்? தேவனுக்கு மட்டும்தான் அந்த மகத்துவம் வேண்டும். என்ன செய்தார்? மோசையை ஆடு மேய்க்கும்படி தன்னுடைய அடுத்த 40 வருடங்களை தேவன் பயன்படுத்தினார். அதில் என்ன? மோசைக்கு பல காரியங்களும் அதில் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் படிக்கும் அனுபவங்கள் ஏற்றிடுவதற்கு தயாரானது. கடைசியாக தேவன் அவருக்கு முட்புதரிலே தோன்றினார். தேவனுடைய சப்தத்தை கேட்ட அந்த மோசே என்ன செய்தார்? தீர்மானங்கள் எடுத்தார். தீர்மானங்கள் என்ன தீர்மானங்களாக இருந்தது? ஒரு பெரிய ஜனத்தை ஒரு பெரிய காரியம் செய்யணும். என்னது? ஒரு கண்ட்ரியில் ஒரு இப்போ ஈஜிப்டில் இருந்து ஒரு 30 லட்சம் பேர் ஒன்றா போனாங்கன்னா என்ன சம்பவிக்கும்? அந்த கண்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ இன்றைக்கி கேரளாவில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, ஃபிசிக்கல் லேபருக்கு ஆள் இல்லை. இப்போ இந்த போன வாரத்தில் நியூஸ் என்னென்னா பெங்காலிஸ் எல்லாம் கூட்டத்தோட பெங்காலுக்கு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் தான் கழிஞ்சு வருவாங்க. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? கேரளாவில் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பாக்கி இருக்கிற இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து அசாமீஸ், பெங்காலிஸ், நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தாங்க. அப்போ எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்திற்கு தன்னை தேவன் உபயோகிக்கும்படிக்கு தேவன் மோசஸை தேர்ந்தெடுத்தார். அதற்காக அப்படி செய்யணும்னா பேலஸில் இருந்து ஒரு ராஜாவுக்கு முடியுமா? முடியாது. அதே லெவலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு. அதனால மோசஸை என்ன செய்தார்? தேவன் தாழ்மைப்படுத்தி நீ அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் உபயோகப்படுத்துகிறேன். அப்போ நம்மளையெல்லாம் உபயோகிக்கணும்னா என்ன வேணும்? நம்மளோட ஈகோவை வச்சுட்டு அல்லது நம்மளோட ஸ்டேட்டஸை வச்சுட்டு அல்லது நம்மளோட எஜுகேஷன் லெவலை வச்சுட்டு அல்லது நாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பதவிகளை வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய வேலையை அதே லெவலில் செய்து போகலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. தேவனுடைய வேலையை செய்யும்போது நாம் ஏற்றவும் மிகவும் தாழ்ந்த நிலையில் அவருக்கு உபயோகப்படும்படிக்கான அந்த நிலைமையிலே நாம் வந்தால் மட்டும்தான் தேவன் நம்மை உபயோகிக்கிறார். அப்போ மோசையே அந்த பேலஸ்ல இருந்து கொண்டு வந்தாரு. 40 வருஷம் ஆட்டிடையனாக, ஆட்டை மேய்க்கின்றவனாக அந்த பாலைவனத்திலே அலைந்து திரிந்து செய்தார். அதில் கடைசியாக தேவன் மோசஸை நினைத்தார், இப்போ இவன் என்ன ஆயிட்டான்? எந்த லெவலுக்கு வந்துட்டான்? என்னுடைய லெவல், அதாவது நான் இவனை பிரயோஜனப்படுத்தும் அந்த ஸ்திதி அல்லது அந்த லெவலுக்கு இவன் வந்தாச்சு. இனி இவனை பிரயோஜனப்படுத்தலாம். அப்போதான் தேவனுடைய சப்தம் மோசே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சப்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய சந்நிதியிலே மிகவும் தாழ்ந்திருந்து அவருடைய சப்தத்தை கேட்டால் மட்டும் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். நாம் இந்த உலகத்தின் உடைய சம்பாத்தியங்களையும் இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஞானத்தையும் அறிவையும் வைத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே பிரயோஜனப்படலாம், நம்முடைய நிலையிலே பிரயோஜனப்படலாம் என்று நாம் நினைத்தால் அங்கு நாம் வீழ்ந்து போகிறோம். அப்போ மோசஸை போல நம்முடைய ஜீவிதத்திலே நாம் தாழ்ந்து வர வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் தேவன் நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார் இருக்கிறார். அப்போ தேவனுடைய சப்தத்தை கேட்டார். மோசஸ் அந்த சப்தத்திற்கு தன்னுடைய செவி சாய்த்தார். அவர் தீர்மானம் எடுத்தார். எங்கே போகிறார்? இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்த அதே பேலஸில் போகிறாரு. எப்படி போகிறாரு? ஒரு ஆடை மேய்க்கிறவனா ஒரு தடியும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஃபரோன் சும்மா விடுவானா? விடமாட்டான். சாத்தான் தெய்வ சந்நிதியில் நாம் பிரயோஜனப்படுவதை விரும்புவதில்லை.
ஜெனசிஸ் 11 நாம் பார்க்கும்போது ஜலப்பிரளயத்திற்கு பின்பாக என்ன நடக்கிறது? அந்த 3 ஹாம் ஷேம் ஜாபேத் என்றவர்கள் கூட அந்த ஜனமானது கூட பெருகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு பாபேல் கோபுரத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது இனி தேவன் நம்மை ஒரு காலத்திலும் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திற்கு நம்மை அழைத்து வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? வானளாவும், அதாவது வானத்தை, தேவனுடைய அந்த ஹெவன்லி பிளேஸை தொடக்கூடிய அளவில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கோபுரத்தை உருவாக்க வேண்டும். தேவன் என்ன செய்தார்? அவர்களுடைய பாஷையை கலக்கினார், அவருடைய லாங்குவேஜை டிஸ்டெபிலைஸ் பண்ணார். என்ன நடந்தது? அவர்கள் அங்கிருந்து சிதறிக்கப்பட்டார்கள். நாம் தேவனுடைய அளவிற்கு வளர வேண்டும், அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது என்ன செய்கிறார்? நாம் அங்கிருந்து வெட்டப்படுகிறோம், அங்கிருந்து துண்டிக்கப்படுகிறோம், தேவனுடைய சந்நிதியிலிருந்து அகற்றப்படுகிறோம். அன்று முதல் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக பிரவர்த்திக்கிற ஒரு சக்தி இன்றும் இந்த உலகத்திலே இருக்கிறது. யாரது அது? நம்முடைய தெய்வராஜ்யத்திற்கு எதிராக பிரவர்த்திக்கின்ற சக்தி. அப்போ நாம் என்ன நன்மைகள் செய்ய விரும்பினாலும் அதற்கு எதிராக பிரவர்த்திக்கின்ற அல்லது அதற்கு எதிராக பிரதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மில் இருக்குது. அப்போ நம்ம நன்மைகள் செய்யும் போது எதிர்ப்புகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சந்நிதியிலே நம்மை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது மோசஸ் என்ன செய்கிறாரு? பேலஸில் போகிறாரு. பேலஸில் போகிறதுக்கு முன்னாடி மோசஸ் கடவுள்கிட்ட சொல்கிறார், ஐயோ எனக்கு பேலஸில் போய் பேச முடியாது, என்ன நான் திக்குவாயன், எனக்கு அங்கே போய் ராஜாக்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அப்போ அவருக்கு சப்போர்ட்டாக யாரை கொடுக்குறாரு? நம்முடைய பலகீனதைகளில் நம்மை தாங்குவதற்காக தெய்வம் நமக்கு சகோதரங்களை தந்திருக்கிறார். நமக்கு தந்திருக்கிற இந்த சகோதரர்கள் மற்றவர்களுடைய துக்கத்திலே, மற்றவர்களுடைய கஷ்டத்திலே, மற்றவர்களுடைய வேதனையிலே அவர்களுக்கு உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரயோஜனப்படுவர்களாக இருக்க முடியும். நாம் நம்முடைய ஷெல்ஃபிஷான அந்த சிந்தனைகளோடு கூடி நாம் ஜீவிப்போம் என்றால் நாம் உலகத்திலே மற்றுள்ளவர்க்கோ அல்லது தெய்வராஜ்யத்திற்கோ பயன்படுவர்களாக இருக்க முடியாது. அப்போ நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய அந்த அழைப்பிலே மோசேயை விஸ்வஸ்தனாக அல்லது ஃபெய்த்ஃபுல்லான ஒரு சர்வெண்டாக கண்டார். மோசே அதற்கு தக்க வண்ணம் தன்னுடைய 40 வருஷங்கள் பேலஸில் ஜீவிச்சார், அதை விட்டார், தாழ்ந்து வந்தார். 80வது வருஷத்திலே அவர் எங்கே போகிறார்? இஸ்ரேல் ஜனத்தை விடுவிப்பதற்காக பரவோன்ற முன்பாக செல்கிறார், அந்த பேலஸில் போகிறார். அதற்கு பின்பாக நடந்த நம் வாக்கியங்கள் இன்று நாம் வாசித்த 136வது சங்கீதத்தினே தேவன் எவ்வண்ணமாக இஸ்ரேல் ஜனத்தை நடத்தினார் என்று அவருடைய அற்புதங்களை குறித்து அந்த சங்கீர்த்தனத்திலே வாசிக்கும் வண்ணம் நமக்கு தேவனிடை செய்தார். அவர் அற்புதம் செய்கிறவர். மிஸ்ரேம் அல்லது ஈஜிப்தியர்களுடைய தலைச்சான்கள் எல்லாம் மரணப்பட்டு கிடக்கும் போது அங்கே ராமசீஸ் அல்லது கோஷேன் ராஜ்யத்திலே இருந்த ஈஜிப்சியன்ஸ் ஏதாவது சம்பவித்ததா? ஒன்றும் சம்பவிக்கவில்லை. பெசகா குஞ்சாடு, அதாவது பெசகா ஆட்டினுடைய அந்த இரத்தத்தை அந்த படிகள் நிலைவாசலில் அடையாளப்படுத்தினவர்களுடைய வீடுகளில் அந்த மரணங்கள் சம்பவிக்கவில்லை. இன்று நாம் தேவனுடைய மக்களாக இருக்கும்போது நம்மை சாத்தான் ஒரு நிலையிலும் தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்கான காரணம் நம்முடைய நிலைப்படியில் என்ன இருக்கிறது? தேவனுடைய அந்த இரத்தம் இருக்கிறது. அவரில் விசுவசித்து நாம் அவருடைய முன்பாக இங்கு வந்திருக்கும் போது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது சாத்தானுடைய எந்த தந்திரங்களாயிருந்தாலும் தேவன் அதற்கு எதிராக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூடி நாம் முன்போட்டு போகும்போது நம்முடைய ஆத்மீகமான வாழ்க்கையிலே நாம் செல்கின்ற பாதையிலே நமக்கு அந்த லட்சியத்திலேக்கு, அதாவது எதற்காக நம்மை தேவன் அழைத்தாரோ அந்த லட்சியத்திலேக்கு, அந்த அந்த இலக்கிலேக்கு நாம் செல்வதற்கு தேவன் நம்மை சகாயிக்கிறார். இப்போ நாம் பார்க்கும்போது 5வது வசனத்தை ஒன்றோடு வாசிக்கலாம். காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான்.
அவருடைய வீட்டில், யாருடைய வீட்டில்? தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்முடைய வீட்டிற்கு மட்டுமா நாம் உண்மையுள்ளவர்கள்? இல்லை. நாம் யாருடைய வீட்டிற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய சந்நிதியில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையுள்ளவராக இருக்கும்போது மோசேயை தேவன் பயன்படுத்தினது போல அநேகரை, ஆயிரங்களை, லட்சங்களை அந்த மரணத்தின் பாதையில் இருந்து, அந்த அடிமைத்துவத்தில் இருந்து தேவன் மடக்கி கொண்டு, அதற்கு நம்மை அவர் உபயோகிக்க விரும்புகிறார். நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமோ? இன்று நியூசிலாண்டில் வந்து நமக்கு சுக சௌகரியங்கள் கிடைத்து நல்லொரு ஜாப் கிடச்சிச்சு, நல்ல பேமெண்ட் இருக்குது, ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பேமெண்ட் இருக்குது, நமக்கு நல்ல ஒரு வீடு வாங்கியாச்சு, இங்கே சுகமாக இருக்கலாம், நம்முடைய மக்களை வளர்த்தலாம், அவரை பெரியவர்களாக்கலாம், நல்ல சம்பத்துள்ளவர்களாக ஜீவிக்கலாம் என்று மட்டும் நினைப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. முதலாவதாக தேவன் நமக்கு தருகின்ற அந்த ஜெனரேஷன்ஸ் அல்லது தலைமுறைகளை நாம் நல்ல நிலையில் வளர்த்தி எடுக்க வேண்டும். அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் வேலைக்கு போய் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு பார்க்கும்போது அந்த குழந்தை நமக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, தேவனுக்கும் இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அந்த சம்பாத்தியம் அல்லது சம்பத்து, அது ஒரு பிரயோஜனமும் நமக்கு செய்வதில்லை. எனவே நாம் தேவனுடைய சந்நிதியில் விசுவாசம் உள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நடந்தால் தேவன் நம்முடைய காரியங்களை செய்கிறார். அப்போ நம்முடைய நோக்கம் வெறும் இந்த உலகத்தின் சம்பாத்தியங்களோ அல்லது இந்த உலகத்தின் சுக சௌகரியங்களோ மட்டுமாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் தேவன் தருவதற்கு சித்தமாக உள்ளார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னமே அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுபவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நல்குபவராக தேவன் இருக்கிறார். அந்த வசனத்தை ஒன்று வாசிக்க முடியுமா? Matthew 6:33. உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்ன? இந்த உலகமா? இல்லை. தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் தன்னுடைய வாக்குத்தத்தம் மூலம் நல்கி இருக்கின்றார். அந்த ராஜ்யத்தை குறித்து தான் நாம் இந்த அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே வாய்த்தோம். அதாவது partakers of the heavenly calling. நாம் யாருடைய பங்குதாரர்கள்? சொர்க்க ராஜ்யத்தினுடைய பங்குள்ளவர்கள். அதற்காக தேவன் நம்மை அழைத்தார். அந்த ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும், அதற்கு உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அப்போ லைஃப்பில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதாக இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யம் ஆகும்போது நம்முடைய இந்த உலகத்தின் ப்ரையாரிட்டிகளை எல்லாம், நமக்கு தேவையானதுகளை மட்டும்தான் தருவார் தெய்வம். நம்ம டுடே இட்ஸ் அ மெட்டீரியல் வேர்ல்டு. இன்று என்ன மெட்டீரியல் வேர்ல்டுன்னும் போது என்னோட பக்கத்துக்கு வீட்டுக்காரன் 55 இன்ச்சு டிவி வச்சுருந்தா எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் 60 இன்ச் டிவி. isn't it? அது உபயோகப்படுத்துகிறோமா இல்லையோ, ஃபீச்சர்ஸ் உபயோகம் ஆகுதோ இல்லையான்றது கொஸ்டின் இல்லை. அப்போ நாம் வி ஆர் இன் த காம்படிஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தின் பாதையிலே நாம் மற்றொருவருக்கு முன்பாக போட்டியிட்டு பல காரியங்களை செய்கிறோம். என்ன? இந்த லோகத்தில் நாம் கொஞ்சம் ஹையாக இருக்கணும். ஆனால் தெய்வராஜ்யத்தில் ஏதாவது பிரயோஜனம் செய்யுமா? செய்யாது. அப்போது நம்முடைய ப்ரையாரிட்டி மாற வேண்டும். தேவன் நம்மை அழைத்ததனுடைய அந்த ப்ரையாரிட்டி நம்முடைய வாழ்க்கையிலே ப்ரையாரிட்டியாக மாற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் பிரவர்த்திக்கும். பலருக்கும் இப்போ நான் 70 என்னுடைய ஃபாதருடைய இறப்பிற்கு பிறகு எனக்கு பெரிய குடும்பமாக இருந்தது, வேறு யாரும் வேலைக்கு போவதற்கு இருக்கவில்லை. நான் 75வது வருஷத்திலே ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷனுக்கு போனேன். அங்கே செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி தென் மெடிக்கலுக்கு போன போது எனக்கு டெம்பரரி அன்ஃபிட் ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, என்னுடைய காதில் ஒரு சிறிய பாசி இருந்தது, ஒரு மணி.
அது க்ளீன் பண்ணிட்டு போகும்போது அதில் ப்ளீடிங் ஆகி அந்த பிளட்டோட ஸ்டெயின்ஸ் இருந்ததுனால சரி டெம்பரரி ரிஜெக்ஷன் நடந்தது. அப்போ அந்த டெம்பரரி ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமான துக்கம். என்ன, வீட்டில் 8 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஏர்னிங் மெம்பர்ஸ் கிடையாது, அப்போ எப்படி ஜீவிக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு சிந்தனை. ஆனால் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தைகள் கடந்து வரும்போது அதற்கு தக்கதான ஒரு விடுதலும் அதிலும் நன்மையான ஒன்றையும் நமக்காக கருதி இருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். அப்போ நான் 75 ரிஜெக்ட் ஆனேன், ஏர்ஃபோர்ஸில் ரிஜெக்ட் ஆனப்போ இன்னொரு தடவை நம்ம ஃபோர்ஸஸில் போக முடியுமா? ஒரு தடவை மெடிக்கல் ரிஜெக்ட் ஆனாலும் போக முடியுமா? ரெண்டாவது நான் 77 again I went for the recruitment. எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே என்ன இருந்தது, ரெக்ரூட்மெண்ட் நடந்தது, ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட். நான் போய் நின்றேன், காலையில் போனேன், சாயங்காலம் செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயே எப்படி வேணுமாலும் பிரவர்த்திப்பார். ஒரு தடவை நமக்கு நாம் நினைச்சது கிடைக்கலன்னு நினைச்சு தேவன் எல்லாம் நன்மைக்காக செய்திருக்கிறார். ஒரு தடவை எனக்கு ஏர்ஃபோர்ஸில் கிடைக்கலன்னு நினைச்சேன், நான் துக்கிக்க இருந்தாலும் அதனுடைய இந்த லோகபரமான சிந்தை. ஆனால் தேவன் எனக்காக வேறொன்று கருதி இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆர்மியில் போனேன், இன்னைக்கு நான் இங்கே உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்கிற அளவுக்கு நிற்க வச்சார் தேவனுடைய கிருபை. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற எந்த ஒரு கஷ்டமோ துக்கமோ அல்லது நாம் நினைக்கின்ற அளவிலே நம்மை நடத்தவில்லை என்று நாம் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்காக சிலது தீர்மானித்திருக்கிறார். இன்று நாம் நன்மையை காண முடியவில்லை என்றால் அதிலும் பெரிய ஒரு நன்மையை தருவதற்கு தேவன் தகுதியுள்ளவர், சக்தமாக இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய விசுவாசத்தினே ஒரு இந்த அதிலுடைய 14வது வாக்கியத்தை ஒன்று வாசிப்போம். 3:14 Hebrews 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். Praise the Lord. கிறிஸ்துவினிடத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்டோம், அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அந்த ராஜ்யத்தில் ஸ்திரதையோடு கூடி நாம் ஓடும் பொழுதுதான் என்ன நடக்கும், அந்த எண்டிலேக்கு அல்லது அந்த தேவனுடைய அந்த அழைப்பினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? For we have become partakers of Christ if we hold the beginning of a confidence steadfast to the end. எது வரைக்கும்? ஓட்டம் ஓடும்பொழுது முடிவு வரைக்கும் ஸ்திரதை, ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதி உள்ளவர்களாக ஓட வேண்டும். முடியுமா? இன்னும் நம்ம குழந்தைகளோடு ஓடும்போது, இப்போ ஆட்லி மை கிராண்ட் டாட்டர், ஷி ஆல்வேஸ் கம்ஸ் டு மீ அண்ட் ஃபார் டேக் என்ன ஓடி விளையாட வேண்டும். அப்போ என்னை விட நல்லா ஓடுவாள். கொஞ்சம் ஓடும்பொழுது நான் நின்றுடுவேன், அவன் நிற்க மாட்டான். ஆனால் இன்று பல விசுவாசிகளும் அப்படித்தான் என்னை போல நின்று விடுகிறார்கள். தொடக்கத்திலே இருந்த தீர்மானங்கள், உற்சாகம், விசுவாசம், சோதனைகள் வரும்பொழுது, எதிர்ப்புகள் வரும்பொழுது, இந்த லோகத்தினுடைய சிந்தனைகள் கடந்து வரும்பொழுது என்ன நடக்கிறது? அவருடைய ஓட்டத்தில் ஒரு ஓட முடியாத ஒரு அவசியம். ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? Hold the beginning of our confidence. நம்மளோட தொடக்கத்தில் இருந்த அதே உற்சாகமும் அதே அளவில் உள்ள அந்த விசுவாசமும் நம்முடைய ஜீவிதத்தின் முடிவு வரை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் என்ன ஆக முடியும்? Then only we will be the partakers of his heavenly kingdom. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குதாரர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய ஓட்டம் அது தொடக்கம் முதல் அந்த முடிவு வரை சிரதையோடு அல்லது உறுதியோடு கூடி ஓடுபவர்களாக இருக்க வேண்டும். ஆர்மியில் there is a endurance test. அது என்னன்னா 5 கிலோமீட்டர் ஓடணும். அதுக்கு பாஸ் ஆகக்கூடிய டைம் லிமிட்டு 30 நிமிஷம். அது என்னென்னா எஃப்எஸ்எம்ஓ வித் ஆல் த பேக், அதாவது மிலிட்ரி பேக்ஸ் பார்த்துருப்பீங்கள, ஃபேட்டிக் அந்த கம்பேட் ட்ரெஸ் போட்டு நம்மளோட டெய்லி ரிக்வயர்மெண்ட்ஸ் பின்னாடி இருக்கும், அதெல்லாம் கட்டி வித் அ வெப்பன் யூ ஹாவ் டு ரன் அண்ட் கிராஸ் 5 kilometers. ஃபார் தட் 30 minutes இஸ் கிவ். அப்போ அது ஓடி முடிக்கணும்னா பலரும் என்ன செய்வாங்க, தொடக்கத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவாங்க, 5 கிலோமீட்டர் ஓடணுமே அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன நடக்கும்,
1 கிலோமீட்டர் ஓடி பின்ன பார்க்குவாங்க 4 கிலோமீட்டர் நீ ஓடணுமே. they will get distressed. அவங்க மனசில் அந்த வில் பவரில் கொஞ்சம் கம்மி வரும். அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு ஓடுவாங்க. பின்ன பார்க்கும்போது அவங்க காலும் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு நடக்காது. காரணம் என்ன? அவர்களுடைய வில் பவர், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் தொடக்கத்தில் அவர்கள் பின்னாடி மெதுவாக ஓடினவர்கள் என்ன செய்வாங்க? மெதுவாக ஓடி ஓடி அந்த 5 கிலோமீட்டரை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஸ்டாமினாவோடு ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, ஆத்மீக வாழ்க்கையிலே மெதுவாக ஓடினாலும் உறுதியுள்ளவர்களாக ஓட வேண்டும். நம்முடைய இலக்கை நாம் சென்றடைவோம், அந்த கொடுத்திருக்கின்ற இலக்கை அடைவோம் என்ற உறுதியோடு கூடி நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அந்த தேவன் நம்மை இச்சிக்கின்ற அல்லது விரும்புகின்ற அந்த வாழ்க்கையாக தீரும். அதற்காக தேவன் நம்மை சகாய்ப்பாராக என்று நான் பிரார்த்திக்கிறேன். இனி ஒரு சின்ன ஒரு வசனத்தை கூடி நாம் படிக்கலாம். எபேசியன்ஸ் 6 அதனுடைய 10வது வசனம். எபேசியன்ஸ் chapter 6 verse 10. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்ததும் கூடி வாசிக்கலாம். 11 கூடி வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் தரித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் we are all soldiers of the God. நாம் எல்லாவரும் யாருடைய படையாளிகள்? இறைவனுடைய, கடவுளுடைய அல்லது ஆண்டவருடைய படையாளிகள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யாருக்கு எதிராக போராடுகிறோம்? சக விசுவாசிக்கு எதிராகவா? அல்லது நம்முடைய போதகருக்கு எதிராகவா? அல்லது அடுத்த டெனோமினேஷனுக்கு எதிராகவா? இல்லை, நாம் தேவனுடைய பிரஜைகள். அப்போ நம்முடைய லட்சியம் என்ன? தெய்வ ராஜ்யத்திற்காக நாம் போராட வேண்டும். அப்படி போராட வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? we should be a faithful soldier of the heavenly kingdom. அதற்கான 11வது வாக்கியத்திலே put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil. நான் முன்னமே சொன்னேன், 11வது ஜெனசிஸ் ஆதியாகமம் 11வது சாப்டரில் அந்த பாபேல் கோபுரத்தை குறித்து சொன்னேன். அன்று முதல் இன்று நம்முடைய இடையிலே நமக்கு எதிராக பிரவர்த்திக்கின்ற அந்த சாத்தானுடைய தந்திரங்கள், அதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவான தேவனுடைய கிருபை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றெடுக்க வேண்டும். நாம் வாழ்க்கையிலே என்ன சந்தர்ப்பங்களையும் நேரிடும் போது அது தேவனுடைய ஹிதப்பிரகாரமான ஒரு விஷயமாக இருந்தால் மட்டும்தான் அதில் முன்போட்டு போக வேண்டும். தேவன் செய்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் நன்றியோடு கூடி எடுத்து அவனுடைய ராஜ்யத்திலே முன்னேறும் போது அதற்கு தடையாக சாத்தானுடைய தந்திரங்கள் என்றும் உண்டாகும். அப்போ நம்முடைய போராட்டம் என்பது யாரோடு இருக்கிறது? நம்முடைய போராட்டம் ஜட ரக்தங்களோடல்ல. இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் அகேன்ஸ்ட் த ஹெவன்லி பவர். ஸோ நாம் இந்த தேவனுடைய சந்நிதியிலே நாம் ஆத்மீகமாய ஒருபடி முன்னேற வேண்டும் என்று நாம் சிந்திக்கும் பொழுதே அதற்கு எதிராக சிந்திக்கின்ற ஒரு சக்தி நம்முடைய இடையில் இன்றும் இருக்கிறது. அப்போ நம்முடைய போராட்டம் என்பது லோகத்தில் இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோ, நம்முடைய பிரதர்ஸோ, சிஸ்டர்ஸோ அல்லது வேறொரு டெனோமினேஷனோ அல்ல. நம்முடைய போராட்டம் என்பது அந்த சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். அதில் நாம் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த கீழே இருக்கின்ற வசனங்கள் நாம் வாசிக்கும் போது நமக்கு கேட்க முடியும். இதில் 13, 14 வாசிக்கும் பொழுது 14வது அந்த வசனத்தை ஒன்று வாசிக்க முடியுமா? 3, 6, 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். Praise the Lord. சத்தியம் என்ற அரைக்கச்சை. If you see the soldier, ஒரு படையாளியை நீங்கள் காணும்பொழுது அவன் சுமக்கின்ற எல்லா பாரங்களும் இட் இஸ் டைட் டு த பெல்ட், வேஸ்ட். அவருடைய பெல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது நாம் அந்த போடுற ஹார்னஸ் எல்லாம் எங்கே செக்யூர் பண்ணுறாங்க? அப்போ நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்தின் பாதையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சம்பவங்களும் அது எங்கே இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும்?
சத்தியத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் சத்தியத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதான் என்ன நடக்கும்? நம்ம ஓடும் போதும், குதிக்கும் போதும், விழுகும் போதும் ஒன்றும் நாம் சுமக்கின்றதான அந்த சுமையும் நம்முடைய வெப்பனும் என்ன செய்யாது? நம்மை விட்டு போகாது, நமக்கு சுகமாக இருக்கும். அப்போ தேவனுடைய அந்த ஆசீர்வாதமும் அந்த கிருபையும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் சத்தியம் உள்ளவர்களாக நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். பேசிக் அந்த சத்தியமும் தார்மீகதையும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது தேவன் நம்மை முற்றுமாக அவர் நம்மை காப்பார், அவர் நம்மை வழிநடத்துவார். நம்முடைய இலக்கிலேக்கு நாம் சென்றத்தக்க வண்ணம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? தேவனுடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் தேவனுடைய அந்த சோல்ஜர் அல்லது படையாளியாக நாம் இருக்கின்றோம். நம்மை தேவன் உபயோகப்படுத்த விரும்புகின்றார். நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? ஒரு சோல்ஜர் தன்னுடைய அந்த நாட்டிற்காக அவன் ஒரு சோல்ஜராகும் போது அவன் ஒரு சத்திய பிரதிஜ்ஞை செய்கிறான். என்ன செய்கிறான்? என்னுடைய நாட்டிற்காக நான் என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக உள்ளேன். இன்று நமக்காக கிறிஸ்து மரித்தார். இன்று நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அவருடைய சபையின் அங்கமாக நாம் இன்று இருக்கின்றோம். அதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையிலே நல்கி அந்த இரத்தத்தால் நம்மை வீண்டெடுத்தார். அந்த இரத்தத்தின் சாட்சிகளாக நாம் இன்று நிற்கும் பொழுது சத்தியம் உள்ளவராக அந்த தேவராருடைய ராஜ்யத்திற்காக நாம் பிரயோஜனம் உள்ளவராக தீர வேண்டும். அதற்காக தெய்வம் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக என்ற வதனத்தோடு கூடி என்ற வாக்குகளோடு கூட இந்த எனக்கு நல்கிதான இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரோடு இணைந்து அவருடைய ராஜ்யத்தில் கட்டப்பட்டவர்களாய் அவருடைய பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டவர்களாய் நாம் நம் வாழ்க்கை ஓட்டத்தை நாம் ஓடுவோம். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். அடுத்தபடியாக அறிவிப்புகள். இப்போது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. யாருக்காவது வீட்டில் வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாதிரி 4வது சண்டே நமக்கு தமிழ் சர்வீஸ் இருக்காது. ஒரே சர்வீஸாக நம்ம மலையாள சர்வீஸ் 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழும்பி நின்று பாடல் பாடுகிற பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நாம் காணிக்கை வழங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் என்ற நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாவரம் நீரே, தாரகம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாயும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த கால
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே தாழிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, தாழியில் நீரே என் ஆழிலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ഇത്രത്തോളം സമയം കർത്താവ് നമ്മളെ സഹായിച്ചല്ലോ. ആമേൻ. ഇത്രത്തോളം സമയം ആമേൻ ദൈവത്തിൻ്റെ വചനം കേൾക്കുവാൻ കർത്താവ് നമ്മെ ബലപ്പെടുത്തിയത് കൊണ്ട് ആമേൻ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. கர்த்தர் செய்த இதுவரை கர்த்தர் நடத்தியதற்காக நாம் கரங்களை உயர்த்தி நம்மை கர்த்தரை துதிக்கலாமா? Praise the Lord. Hallelujah. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സങ്കീർത്തനത്തിലൂടെ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ ആത്മാവ് നമ്മോട് ഇടപെട്ടു. ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசினார். അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ദൈവവചനത്തിലൂടെ കർത്താവ് നമ്മോട് സംസാരിക്കുവാനിടയായി. ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசினார். മോശ ദൈവഭവനത്തിലൊക്കെയും വിശ്വസ്തനായിരുന്നതുപോലെ மோசே அவருடைய சமூகத்தில் எப்போதும் உண்மை உள்ளவனாயிருந்தார். കർത്താവും തന്നെ ആക്കിയ സ്ഥലത്ത് വിശ്വസ്തനായിരിക്കും. ஆண்டவரும் அவருடைய சமூகத்திலே அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். നമ്മളും ദൈവസന്നിധിയിൽ വിശ്വസ്തയോടെ നിന്നാൽ நாமும் அவருடைய சந்நிதியிலே விசுவாசம் உள்ளவராயிருந்தார். ദൈവം നമ്മെ സഹായിക്കുവാനിടയാകും. ஆண்டவர் നമ്മை உதவி செய்ய ആമേൻ. வல்லவராயிருக்கிறார். ഇന്ന് രാവിലെ സമയം ദൈവവചനത്തിലൂടെ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മോട് ഇടപെട്ടല്ലോ. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மோடு இடைப்பட்டார். കേൾക്കപ്പെട്ട വചനത്തിന് മുൻപാകെ നമ്മെ തന്നെ സമ്പൂർണ്ണമായി സമർപ്പിക്കാം. கேட்ட வசனத்துக்கு முன்பாக நம் தலைகளை நாம் ഇന്ന് தாழ்த்தலாம். പകൽക്കാലം കർത്താവ് നമ്മെ സഹായിക്കുവാൻ இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு ഈ ഒരാഴ്ചയിൽ ജീപ്പാള ദൈവകൃപ കർത്താവ് നമ്മുടെ മേളിൽ പകരേണ്ടതിന് இந்த வாரம் வாழ்வதற்கான கிருபையை தேவன் அருள்வார். ദൈവകരങ്ങളിലേക്ക് നമ്മെ തന്നെ സമർപ്പിച്ച് ദൈവത്തിൽ പ്രാർത്ഥിക്കാം. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ആമേൻ. ദൈവവചനം സംസാരിച്ച പ്രിയ അങ്കിളിനെ കർത്താവ് ബലപ്പെടുത്തണം. ஆண்டவருடைய வசனத்தை നമ്മോട് പகிർന്നു കൊള്ള അങ്കിളെ കർത്തർ ആശീർവദിപ്പാർ. ഇനിയും അനേകരുടെ മധ്യത്തിൽ കർത്താവിന്റെ സാക്ഷിയായി കർത്താവിനെ ഉയർത്തുവാൻ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ ആത്മാവിടെ ആക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കാം. ഇനിയും അനേകർക്ക് ആയിരങ്ങൾക്ക് കർത്തർ ഉപയോഗപ്പെടുത്തുമ്പടിയായി നാം ജപിക്കണം. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്ന് കേട്ട വചനം നമ്മുടെ ജീവിതത്തിൽ വിടുതലായി ദൈവശക്തിയായി തീരുവാൻ ദൈവത്തിൽ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. നാം കേട്ട വചനങ്ങൾ നമ്മുടെ வாழ்க்கையில் വിടുതലയായി ആശീർവാദമായി മാറാൻ നാം ജപിக்கலாம். കരുണാസമ്പന്നനായ ദൈവമേ, സ്വർഗസ്ഥനായ നല്ല പിതാവേ, கருணை உள்ள தெய்வமே,
இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். അവിടുത്തെ സന്നിധിയിൽ ഞങ്ങൾ അടുത്ത് വന്നിരിക്കുമ്പോൾ അവിടുത്തെ കൃപ ഞങ്ങളുടെ മേലുള്ളത് കൊണ്ട് സ്തോത്രം. ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி. പ്രിയ പിതാവേ, ഇന്ന് ഞങ്ങളെ കേൾപ്പിച്ച ദൈവിക ആലോചനയ്ക്കായി സ്തോത്രം. நாங்கள் கேட்ட இந்த வசனத்துக்காக உம்மை ആ துதிக்கிறோம். വചനം ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വിടുതലായി ദൈവശക്തിയായി തീരുന്നതിനായി സ്തോത്രം. இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையிலே விடுதலையாய் ஆண்டவரே இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ശുശ്രൂഷിപ്പാൻ ഞങ്ങളുടെ ദാസനെ ബലപ്പെടുത്തിയതിനായി സ്തോത്രം. ஆண்டவரே பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களை பயன்படுத்தியதற்காக நன்றி. ആമേൻ. തുടർന്നും കർത്താവ് ശക്തമായി ഉപയോഗിക്കണമേ. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பயன்படுத்து. അനേക ആയിരങ്ങൾക്ക് അനുഗ്രഹമായി ദൈവനാമത്തിന്റെ മഹത്വമായി തീരുവാനിടയാകണമേ. ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்த போற தயவுக்காக நன்றி. കർത്താവേ, ഇന്ന് പകൽക്കാലം കൂട്ടിക്കൊണ്ടുവന്ന എല്ലാവർക്കുമായി സ്തോത്രം. ஆண்டவரே இன்னைக்கு காலையில கூட வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ഓരോരുത്തരെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കുകയും ദൈവകൃപ കൊണ്ട് പുതിയും ചെയ്യേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ഈ ഒരാഴ്ചയിൽ ജീവിപ്പാനുള്ള ദൈവകൃപ എല്ലാവരുടെ മേളിലും പകർന്നതിനായി സ്തോത്രം. இந்த வாரம் முழுவதும் அப்பா கடந்து செல்கிற பாதைகளில் உம்முடைய கிருபை இருக்கிறதுக்காக நன்றி. എല്ലാ പ്രതിസന്ധികൾ, പ്രതികൂലങ്ങൾ, രോഗങ്ങൾ ദൈവം വിടുവിക്കുന്നതിനായി സ്തോത്രം. எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் வியாதிகளிலிருந்து குணப்படுத்துகிற தயவுக்காக நன்றி. എല്ലാ അനർത്ഥങ്ങളിൽ നിന്നും കർത്താവ് വിടുവിക്കുന്നതിനായി எல்லா സ്തോത്രം. ஆபத்துகளிலிருந்து ஆண்டவரே பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி. അവിടുത്തെ കൃപയും സാന്നിധ്യവും അങ്ങയുടെ കുഞ്ഞുങ്ങളോട് കൂടെ ഇരിക്കുന്നതിന് നന്ദി അപ്പച്ച. கிருபையும் தயவும் கூட இருக்கிற தயவுக்காக நன்றி. കലത്തിലെ മാവ് കുറയല്ലേ, ஆண்டவரே பானையில் മാവ് കുറയக்கூடாது, ഭരണിയിലെ എണ്ണ കുറഞ്ഞു പോകല്ലേ, കലത്തിലെ എണ്ണ കുറയக்கூடாது. അത്ഭുതം ജയോത്സവമായി നടത്തണമേ. അത്ഭുതമായി നടത്ത வேண்டும். അങ്ങേ സ്നേഹിച്ച് അങ്ങയുടെ നാമത്തെ സ്നേഹിച്ച് അർപ്പിക്കപ്പെട്ട സ്തോത്ര വഴിപാടിനായി ദശാംശത്തിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. உம்முடைய நாமத்தை சிநேகித்து ஆண்டவரை கொடுத்த കാണിക്കയ്ക്കായി ദശമഭാഗത്തുക്കായി ജപിക്കുന്നു. കർത്താവ് അനുഗ്രഹിക്കണമേ. ആണ്ടവർ ആശീർവദിക്കണമേ. നീട്ടിയ കരങ്ങളെല്ലാം അനുഗ്രഹിക്കുകയും ദൈവനാമത്തിന്റെ മഹത്വത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടുവാൻ സഹായിക്കണം. നീട്ടിയ കരങ്ങളെ ആശീർവദിക്കുക ആണ്ടവരെ ഉമ്മുடைய രാജ്യத்துக்கு பயன்படுகிறதா இருக்க உதவி. തൃക്കരങ്ങൾ ഞങ്ങളെ തന്നെ താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്നു. കരങ്ങളിലെ അർപ്പണിക്കും. കർത്താവ് പ്രാർത്ഥന കേട്ടതുകൊണ്ട് സ്തോത്രം. യേശു ക്രിസ്തുവിന്റെ ധന്യമുള്ള നാമത്തിൽ തന്നെ ആണ്ടവർ ജപത്തെ കേട്ടபடியால் നന്ദി. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே. ആമേൻ. എൻ്റെ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, എൻ മുഴുവനുള്ളമേ അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. എൻ്റെ ആത്മാവേ കർത്തരെ സ്തോത്രി, അവൻ ചെയ്ത സകല ഉപകാരങ്ങൾ മറവാതെ. പിതാവായ തേവരുടെ അൻപും നമ്മുടെ ആണ്ടവരാകി യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ സ്നേഹവും പായ്തുകാപ്പും അനേവരോട് എപ്പോഴും ഇരിപ്പതാകെ. ആമേൻ. ആമേൻ. പ്രൈസ് ഗോഡ്. ഗോഡ് ബ്ലെസ് യു ഓൾ.